ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று செய்ய போகிறோம். ப்ரெட்டு வீட்டில் மீதி இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் இந்த சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்லைஸு ப்ரெட்டு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வேகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க குக்கரில் வச்சு. இந்த ப்ரெட்டில் இந்த ஓரம் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ப்ரெட்டு இந்தமாரி நல்லா வந்து நான் பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க. ப்ரெட்டு நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேன். இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வந்து காரமாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வந்து அந்த இது இல்லாமல் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க, தளர்வாக இருக்கக்கூடாது. நம்ம போடுற அந்த ஆனியன் அந்த உருளைக்கிழங்கு ப்ரெட்டுக்கும் அப்படியே கரெக்டாக இருக்கும். நான் போட்ட அளவே போட்டிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக வருங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்படி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த சிலிண்டர் ஷேப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸு கூட நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு இதை நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் அப்படியே சூடு பண்ணிக்கிறேங்க. இன்னும் நல்லாவே காஞ்சிடுது. இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லாவே வெந்துட்டுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சிங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. நல்லாவே இருக்குது, சூப்பராக டேஸ்ட்டுமே. பாருங்க, பசங்க ஈவினிங் வந்ததும் சூப்பராக இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.